கலை அஸ்ட்ரோ சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா 29/3/2025 அன்று திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி சனி பெயர்ச்சி நடக்கிறது. இந்த சனி பார்த்தீங்கன்னா கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு பார்த்தீங்கன்னா நிரந்தரமாக இடப்பெயர்ச்சி ஆகிறார். இந்த மீன ராசிக்கு வர்ற சனியினால அனைத்து ராசிகளுக்கும் என்ன விதமான தீய பலன்கள் நடக்குமோ அதுக்குரிய தீர்வுகள் என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஏன்னா சனியினுடைய பார்வையானது 3, 7, 10 இந்த பார்வையின் மூலமா பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ராசிக்கும் தீய பலன்கள் நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதே நேரம் சனி இருக்கிற இடத்துலயும் பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் கெடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. இதுக்கு எல்லாமே என்ன தீர்வுகள் என்று ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். மேச ராசினியர்களே, சனியானவர் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு வர்றதுனால தற்போது ஏழரை சனியினுடைய விரய சனியினுடைய பிடியில நீங்க இருக்கிறீங்க. இந்த விரய சனியினுடைய பிடியிலிருந்து நீங்க தப்பிக்கணும்னு நினைச்சீங்கன்னா நான் சொல்ற சில விஷயங்களை நீங்க பண்ணீங்கன்னா உங்களுக்கு விரய சனியினுடைய பிடியிலிருந்து நீங்கள் தப்பித்துக்கலாம். சனியினுடைய 3ஆம் பார்வையானது உங்களுடைய குடும்பஸ்தானத்துல விழுவுறதுனால உங்களுடைய குடும்பத்துல பாத்தீங்கன்னா ஏதாவது நீங்க சுபகாரிய நிகழ்ச்சிகள் நடத்தினால இந்த சனியினுடைய பிரச்சனையிலிருந்து நீங்க தப்பிக்கலாம். அடுத்து ஆரம்ப கல்வி படிக்கிற மாணவ மாணவிகளுக்கு உதவி செய்வதன் மூலமாகவும் அல்லது உங்களுடைய குழந்தைகளுடைய ஆரம்ப கல்வி படிப்புக்காக நீங்க செலவு செய்வதன் மூலமாகவும் இந்த சனியினுடைய பிடியிலிருந்து நீங்கள் தப்பிக்கலாம். கண் சம்பந்தமான தொந்தரவுகள் இருந்துச்சுன்னா இந்த சமயத்துல கண்கள்ல ட்ரீட்மெண்ட் எடுப்பதன் மூலமாகவும் அல்லது கண் கண்ணாடி வாங்குவதன் மூலமாகவும், பற்கள்ல பிரச்சனை இருந்துச்சுன்னா பற்கள்ல ட்ரீட்மெண்ட் எடுப்பதன் மூலமாகவும் உங்களுக்கு சனியினுடைய பிடியிலிருந்து நீங்கள் தப்பித்துக் கொள்ளலாம். அடுத்து 2ஆம் இடம்ங்கிறது பாத்தீங்கன்னா முகத்தை குறிக்கக்கூடிய இடம். முகத்துக்கு தேவையான அழகு சாதன பொருட்கள் வாங்குவதன் மூலம் பாத்தீங்கன்னா சனியினுடைய பிடியிலிருந்து நீங்கள் தப்பிக்கலாம். அடுத்து 2ஆம் இடம் பாத்தீங்கன்னா ஆடைகளை குறிக்கக்கூடிய இடம். ஆகையால் உங்களுக்கு தேவையான ஆடைகளை வாங்குவதன் மூலமாகவும் சனியினுடைய பிடியிலிருந்து தப்பித்துக் கொள்ளலாம். சனியினுடைய 7ஆம் பார்வையானது உங்களுடைய ராசிக்கு 6ஆம் வீட்டுல விழுவுறதுனால உங்களுடைய வீட்டுல சுபகாரிய நிகழ்ச்சிக்காகவோ அல்லது ஒரு நல்ல விஷயத்துக்காகவோ நீங்க சிறிய கடன் தொகை வாங்கினால் நீங்கள் சனியின் பிடியிலிருந்து விடுபடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அடுத்து நீங்க பல நாளா நீங்க நோயினால பாதிக்கப்பட்டிருந்தீங்கன்னா இந்த சமயத்துல நீங்க அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுப்பதன் மூலம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சனியினுடைய பிடியிலிருந்து நீங்கள் தப்பித்துக் கொள்ளலாம். சனியினுடைய 10ஆம் பார்வையானது உங்களுடைய ராசிக்கு 9ஆம் வீட்டுல விழுகுது. இதனால நீங்க அப்பாவுக்கு பாத்தீங்கன்னா உதவி செய்வதன் மூலம் உங்களுக்கு சனியினுடைய பிடியிலிருந்து விடுபடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அடுத்து கோவில்களுக்கு பாத்தீங்கன்னா தான தர்மங்கள் செய்வதன் மூலமாகவும் உங்களுக்கு சனியினுடைய பிடியிலிருந்து விடுபடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அடுத்து பொதுவான தர்ம காரியங்கள்ல நீங்க ஈடுபடுவதன் மூலம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சனியினுடைய பிடியிலிருந்து தப்பிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இந்த நேரத்துல உங்களுடைய அப்பா வழி சொத்துக்கள்ல பாத்தீங்கன்னா நீங்க பராமரிப்பு செலவுகள் செய்தால் அதன் மூலமாக சனியினுடைய பிடியிலிருந்து தப்பிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. சனியானது உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால எந்த அளவுக்கு நீங்க தான தர்மங்கள் செய்றீங்களோ அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா சனி உங்களை விட்டு விலகி இருப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. சனியினுடைய 7ஆம் பார்வை பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல விழுவுறதுனால நீங்க தாய் மாமனுக்கு உதவி செய்வதன் மூலம் பாத்தீங்கன்னா சனியினுடைய பிடியிலிருந்து நீங்க விடுபடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க. தேங்க்யூ.